லாஸ்ட் டிசம்பர் நாங்க பே பண்ண கிட்ட 7000 பில் பே பண்ணோம். 7000 ரூபா. ஆமா, ஒரு ஏசிக்கே நான் 7000 ரூபா வரைக்கும் நான் பில் பே பண்ணேன். பெஞ்சமின் சார்ட்ட பேசின உடனே வித்தின் சேம் டே நெக்ஸ்ட் டே ஆச்சு சைட் விசிட் வந்துட்டாரு. லாவிஷா செலவு பண்ணலாம். இப்பெல்லாம் ஏசியில கை வைக்கிறதுக்காக பயப்படுறதே இல்லை. ஃபுல்லா போட்டுக்கிறது மத்தியானம் ராத்திரி எல்லாம் எனி டைம் யூஸ். இப்போ ஏசி 5 மணி நேரம் தான் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அந்த கொட்டேஷனில் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதே கொட்டேஷன் தான் ஆச்சு. தவிர எங்களுக்கு ஒரு பெண்ணு கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ணுவோம். உள்ளே வரும்போது ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க, கடைசியில் முடிக்கும் போது இன்னொரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. பட் சோலார் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்குள்ளாக போகலாம். பெஞ்சமின் சாரே நான் பல தடவை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இல்ல புரியணும் சார். அதாவது நமக்கு இவ்வளவு இது கிடைக்குது, நமக்கு வந்து பெனிஃபிட் மட்டும் கிடையாது, நமக்கு வந்து இவ்வளவு சன் வந்து கிடைக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ. எதுக்கு நம்ம அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும் காசு இல்லையா? நான் வந்து கிட்டத்தட்ட 6700 ரூபா லாஸ்ட் டிசம்பர் நாங்க பே பண்ண கிட்ட 7000 பில் பே பண்ணோம். 7000 ரூபா. ஆமா, ஒரு ஏசிக்கே நான் 7000 ரூபா வரைக்கும் நான் பில் பே பண்ணேன். இப்போ 255 ரூபா கட்டின போது ஏதோ காஃபி சாப்பிட்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு டீ கடையில் போய் டீ காஃபி ஒரு பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி. 250 ரொம்ப தான் வாங்குவாங்க. குட் மார்னிங், குட் ஈவினிங் எவ்ரிபடி. என் பேர் கிருஷ்ணன். நான் சென்னை மேடவாக்கத்தில் புதிய வீடு ஒன்று கட்டினேன். நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தற்போது மேனேஜராக இருக்கேன். நான் புதுசாக ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு மேடவாக்கமில் இருந்த சைட்டில் ஆரம்பித்து வீடு கட்டி நடத்திட்டு இருக்கும்போதே எங்களுக்கு வந்து சரி, வீடு கட்டிகிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு வந்து ஒரு சோலார் போடணுன்னு என்னுடைய சன்னு வந்து ஐடியா பண்ணார். அந்த ஐடியாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து மிக உறுதியாக இருந்தது சோலார் ரன் கம்பெனி. நாங்கள் வந்து இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனலில் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை பார்த்தோன்னே இம்மீடியட்லி கால்டு மிஸ்டர் பிரசன்னா. அவர் பார்த்தோன்னா அவர் வந்து எனக்கு வந்து மிஸ்டர் பெஞ்சமின் சாரோட ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் சார்கிட்ட பேசுங்க அப்படின்னாரு. பெஞ்சமின் சார்கிட்ட பேசின உடனே வித்தின் சேம் டே நெக்ஸ்ட் டே ஐ திங்க் ஸோ இம்மீடியட்லி வந்து விசிட்டுக்கு வந்துட்டார். வந்து சைட் விசிட் வந்துட்டார். வந்து அவர் இடத்த பார்த்து வந்து அவர் ஐடியாலாம் அவர் வந்து சொல்லி எந்த இடத்துல வைக்கணுங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சொன்னார். இந்த ஆங்கிளில் வச்சா உங்களுக்கு நல்ல ப்ரொவிஷன் கிடைக்கும் சார் அப்படின்னு, வந்து ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அது சொன்னதை உடனே அது இம்மீடியட்டாக அதுக்குள்ளே என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சு கிரகப்பிரவேசம் பண்ண உடனே நாங்கள் என்ன பண்ணோம், இம்மீடியட்டாக சாரை இது பண்ணி சார் எங்களுக்கு அதுக்குள்ளே வந்து கொட்டேஷன்லாம் வந்து அனுப்பிச்சார். வந்து ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி அவர் ஃபுல்லாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தென் ஹி ஸ்டார்டட் இன்ஸ்டாலிங் த திங்ஸ் எவ்ரிபடி இன் எ பேஸ்ட் மேனர். வித்தின் 2 டேஸில் எனக்கு அந்த மிஸ்டர் பால் பாண்டி வந்து எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணார். அதே மாதிரி எர்த்திங்லாம் ரொம்ப அழகாக பண்ணார். அதுதான் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். எர்த்திங்லாம் யாருமே இவ்வளோ நல்லா பண்ண மாட்டாங்க. அதுமாரி லைட்னிங் அரெஸ்டர் அதையும் அழகாக பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் பண்ண பிறகு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். குடி வந்து 65 நாள் தான் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து கேஸே மாற்றலை. அதுதான் ஹைலைட் ஆஃப் த திங். இது வந்து இந்த ஃபஸ்ட்டு கன்சீவ் பண்ணது வந்து என்னோடய சன் ஸ்ரீராம். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது மிஸ்டர் பெஞ்சமின் அண்ட் கோ ஃப்ரம் சோலார் ரன் கம்பெனி. தேங்க்யூ. ஹாய், நான் தான் ஸ்ரீராம். நான் வந்து கொமோடோ ஹெல்த்ன்ற கம்பெனியில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக சோலார் போடணும், ஏன்னா வந்து எனர்ஜி ப்ரைஸஸ் வந்து ரொம்ப போயிட்டே இருக்குது, பெரிய இதுவாகவே இருக்குது. அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் ஷாக்டு. அதுக்காக வந்து சோலார் போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. இன்ஸ்டெட் ஆஃப் ஏற்கனவே இருந்த வீட்டில் சோலார் போடுறதுக்கு புதுசாக கட்டின வீட்டில் வந்து சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அப்போ தான் வந்து நிறைய சஜஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது யூடியூப் சேனல் மூலமா அப்பா சொன்ன மாதிரி வி ஃபவுண்ட் சோலார் ரன். ஸோ அப்போ வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து பெஞ்சமின் சாரும் சரி, பிரசன்னா சாரும் சரி, இபிலேருந்தும் சரி, எல்லாருமே வந்து ஸ்மூத்தாக ஒரு ப்ராசஸில் வந்து நடத்தி கொடுத்தாங்க. அண்ட் நீங்கள் சோலார் இன்ஸ்டால் பண்ணுறத பார்த்தீங்கனாலே தெரியும் ஹவு கன்சீல்ட் இட் இஸ். அண்ட் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு டெரஸில் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. அது மாதிரி தான் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கும் வந்து நல்ல ஃபீஸிபிளாக இருக்குது.
எந்த விதமான இஷ்யூவுமே இல்லை. அந்த இடம் வந்து நார்மலாக நாங்கள் வந்து ஒரு ஷெட் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி ஒரு இடைஞ்சலோ இல்லை வந்து எந்த ஒரு இன்கன்வீனியன்ஸோ இல்லை எங்களுக்கு. ஒன் ஆஃப் த மேஜர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 8 feet வரைக்கும் ஹைட்டில் வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ ஆல் த காஸ்ட் எல்லாமே வந்து சோலார் அண்ட் கம்பெனி கவர் பண்ணி எங்கள்கிட்ட வந்து இந்த இன்ஸ்டலேஷனுக்குலாம் வந்து எந்த சார்ஜஸுமே வாங்கலை. ஸோ தட் இஸ் பிக் திங். இன்ஸ்டலேஷன் சார்ஜஸும் வந்து இன்க்ளூடட் வித் த கொட்டேஷன் தான் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த கொட்டேஷனில் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதே கொட்டேஷன் தான் ஆச்சே தவிர எங்களுக்கு ஒரு பெனி கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ணவே இல்லை. தட் இஸ் அ பிக் திங். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க உள்ளே வரும்போது ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க, கடைசியில் முடிக்கும் போது இன்னொரு கொட்டேஷன் கொடுத்துட்டு போவாங்க. பட் சோலார் ரன் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து ட்ரஸ்டபுளாக போகலாம். அண்ட் அம்மா ஏதாச்சும் ஃபியூ வச்சுமா? அதுதான் ஈபியும் அவரே பார்த்துக்கிட்டாரு. நாங்கள் எதுக்குமே நாங்கள் அலையவே இல்லை. எங்களுக்கு அழகா வந்து வீட்டுல வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த போறதுக்கு கூட வந்தாரு அவரு. அதுதான் வந்து ஹைலைட் ஆஃப் தி திங். இன்க்ளூடிங் பெயிண்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. பிளஸ் எங்களுக்கு வந்து நல்லாவே எங்களுக்கு ஈல்டு கிடைக்குது, பயங்கரமா கிடைக்குது எங்களுக்கு. நாங்க வந்து ஒரு ஏசிக்கே நாங்க ஏசியில கை வைக்கிறதுக்கே பயப்படுவோம். அந்த வீட்டுல இருக்கிறத எங்களுக்கு நைட்ல மட்டும்தான் ஏசி ஓட்டுவேன். பசங்க எல்லாம், அதுவும் எங்க பொண்ணு ஒசூர்ல இருக்கா, அவ அந்த கிளைமேட்ல இருந்துட்டு இங்க வந்தாலே அழுவாங்க. அவங்க எல்லாம் எங்க மாப்பிள்ளை என் பொண்ணெல்லாம் வந்தாலே இந்த மாதிரி இங்க இவ்வளவு சூடா இருக்கு, ஏசி மத்தியானம் பசங்க போட்டு அதுங்க வந்துட்டு போனாலும் 7,000 8,000 பில்லு வந்துடும். இதுக்கே எங்களுக்கு பயப்படுவோம். அவங்க வராங்கனாலே பெங்களூர்காரங்க நாங்க பயப்படுவோம். இப்ப நாங்க தைரியமா இருக்கோம். எவ்வளவு வேணாலும் நீங்க இப்ப 12 to 13 ஏசி ஓடினா கூட எங்களுக்கு நல்லா இருக்கு, நல்லா ஈல்டு கிடைக்குது. 33 யூனிட்ஸ் மேக்ஸிமம் கிடைக்குது எங்களுக்கு. இது ஏன்னா கீழே ரிஃப்ளெக்ஷன் நல்லா இருக்கிறதுனால, பிளஸ் பேனல் நீட் ஒர்க்கு, அதனால ரொம்ப நல்லா ப்ரொடக்ஷன் கிடைக்குது எங்களுக்கு. ஈவன் நாங்கள் இன்னும் க்ளீன் கூட பண்ணல. அந்த மழை பெஞ்சு அதே க்ளீன் ஆயிடுது. அப்பப்போ மழை பெய்யறதுனால மழை பெய்யும்போது அந்த இதுவும் க்ளீன் ஆயிடுது. அதனால எங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்குது. இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. ஏன்னா இன்னைக்கு சுத்தமா இதுவே இல்லை. அப்பவுமே எங்களுக்கு கிடைக்குது. நேற்று கூட 20 யூனிட்ஸ்க்கு மேலே கிடைச்சது எங்களுக்கு. நேற்றுக்குமே வெயில் கிடையாது, ஆனால் 20 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிது. முந்தா நாளுமே அப்படி நல்லா கிடைக்குது. நம்ம நல்ல லேவிஷா செலவு பண்ணலாம். இப்பெல்லாம் ஏசியில கை வைக்கிறதுலாம் பயப்படுறதே இல்லை. ஃபுல்லா போட்டுக்கிறது. மத்தியானம் ராத்திரி எல்லாம் எனி டைம் பேச. இப்போ ஏசி 5 மணி நேரம் தான் ஆஃப் ஆயிருக்கு. அவ்வளவு நேரம் ஓடுது. முந்தி 5 மணி நேரம் தான் ஏசி ஓட்டுவோம், இப்போ 5 மணி நேரம் தான் ஆஃப் ஆயிருக்கு. அதனால நாங்க வந்து ஹாப்பி ஃபேமிலி வித் சோலார் பேனல். சோலார் ரன்